அர்ஜுனமூர்த்தி, இந்த விஷயத்தை வந்து ரொம்ப அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வாய்ப்பாக கருதி பாஜகவும் அதிமுகவும் இதை செயல்படுதா? இந்த குற்றச்சாட்டை திமுகலேருந்து முன்வைக்கிறாங்க. ஒரு அதில் வந்து முதலமைச்சர் இதில் யாரையும் தனிநபர் மீது பழி சுமத்தி பலிகடாக்க விரும்பவில்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தின் மீதே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதனால் நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறார். எப்போதுமே ஆளுங்கட்சியாக இருக்கவங்களுக்கு அரசாங்கத்தையும் அவங்களோட அரசியலையும் சேர்ந்து செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்க தன்னோட அரசியல் பாதுகாப்புக்காண்டி அரசாங்கத்தை விட்டு கொடுத்துட முடியாது. ஸோ அதனால் அரசாங்கத்தையும் அவங்க பாதுகாத்து பேச வேண்டிய கடமையில் தான் இருக்காங்க. ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்குன்னா, இப்போ அவங்க சானாவாஸ் சொன்ன மாதிரி நக்கீரன் மாதிரி குற்றம் குற்றம் குற்றமேங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றத்தை சுட்டி காமிக்கிறதுங்கிறது பொதுமக்களோட கருத்தாக நம்மளோட கருத்து பிரதிபலிக்கணுங்கிறது வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரோட கடமை. அது ரைட். அந்த கடமையை அவர் செய்கிறதுக்காண்டி சட்டமன்றத்தில் முயற்சி செய்யும்போது அவருக்கு உண்டான ஸ்பேஸை நிச்சயம் அரசாங்கம் கொடுத்துருக்கணும். சரி, அவர் அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை ஆளுமையில் இருக்கவங்களும் அரசியல் பண்ணுனா அப்புறம் அந்த சட்டமன்றத்தோட எது அரசியல்னு சொல்கிறீங்க? இல்லை, அதாவது இப்போ அவர் தான் மக்கள் தீர்ப்பு மக்களோட எண்ணங்களை நான் பிரதிபலிக்கிறேன்னு சொல்லும் போது அதுக்கான வாய்ப்பு அதை வந்து கேட்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக பிரதிநிதித்துவம் நடக்கும்போது அதுக்கு வேணுங்கிற இடம் கொடுக்கணுமா வேண்டாமா? அதை கொடுக்க விரும்பாம தன் கருத்து தன்னோட சூழ்நிலை கருத்து தான் நடந்தவைகளை திருப்பி திருப்பி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அதுவே சந்தேக பார்வையை உண்டு பண்ணிடும். எப்போதுமே தொடர் செய்தியை நீங்கள் தொடர்ந்து நடந்ததை திருப்பி திருப்பி சொன்னால் என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஏன் இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பி திருப்பி வதந்தி பரப்பப்படுது, அவதூறு பரப்பப்படுதுன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியிருக்கேங்கிற. இல்லை, என்ன நடந்ததுன்னு நீங்கள் டீகோட் பண்ணணும்னு பிரியப்பட்டா நீங்கள் ஆல்ரெடி பல விதமாக டீகோட் பண்ணியிருக்கீங்க. இந்த கடந்த ஒரு கிட்டத்தட்ட 20 சட்டமன்றத்தில் பேசுவதும் பதிவும் வேறு சொல்கிறேன். அதாவது கடந்த தொடர் முயற்சியாக நிறைய விஷயங்கள் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிபிஐக்கு இந்த வழக்கு போனதுக்கப்புறம் இப்போ சட்டமன்றத்தில் அது முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு முதலமைச்சர் தள்ளப்பட்டுட்டார். அதனால தான் இது வந்து 41 உயிர்கள் போகிற ஒரு பெரிய சம்பவம்னா அதை பற்றி கட்டாயம் சட்டமன்றத்தில் பேசுவாங்க. 0 ஓவரில் எடுத்து அது தன்னிலை விளக்கமாக கொடுக்கணுங்கிற முயற்சி அவர் ஏன் எடுத்து செயல்பட்டார்னா இன்னைக்கு பல ரூபத்தில் பல கருத்துக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற முயற்சியாக அவர் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் அந்த இன்டென்ஷனில் அவர் செயல்பட்டுருக்கலாம். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கவங்களும் இப்போ நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் எங்கள் மாநில தலைவரும் இன்னைக்கு வெளிநடப்பு அவர் வந்து கூட்டத்துக்குள்ள இவங்கெல்லாம் பூந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தெல்லாம் வச்சிருக்காரு. விஷமிகள் அப்படின்லாம் சொல்கிறாரு. சார், எல்லாம் அவங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வரக்கூடிய இப்போ எனக்கு கூட நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எல்லாம் வரும் சார். அதெல்லாம் பொதுவெளியில் வந்து நாங்கள் சொல்லும் போது எதை சொல்லணும், மக்கள் சார்ந்து நலன் மக்களோட பாதுகாப்பை சார்ந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அந்த முயற்சியை எங்கள் மாநில தலைவரும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவருக்கு அவருக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அவர் எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கிறதுனால அவர் எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கார். அதனால தனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் இப்போ எப்படி முதலமைச்சருக்கு அவருக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து வந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவர் மக்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காண்டி சட்டமன்றத்தை பயன்படுத்தினாரோ அதே மாதிரி அதே சட்டமன்றத்தில் இவரும் அதான் சொன்னார், எங்களுக்கு மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்லும் போது மக்கள் நினைப்பு அங்கே அவர் பதிவு பண்ண வேண்டிய கடமை ஒரு எம்எல்ஏவே அவருக்கு இருக்கே. எதிர்கட்சியை தாண்டி அவர் ஒரு பகுதியோட எம்எல்ஏ இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ காரணத்துக்காண்டியே அவர் பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலையிலையும் அந்த கட்டாயத்திலையும் இருந்திருக்காரு. ஸோ இந்த பதிவு எல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் சார், நம்ம அனுபவ ரீதியா இதை வந்து பார்ப்போம் சார். இதெல்லாம் இருக்கட்டும் சார். நிறைய நிகழ்ந்து போச்சு, 41 பேர் உயிர் போயிருச்சு, சூழ்நிலை சரியில்லை. காவல்துறையை ஒரு சைடு காவல்துறையை சப்போர்ட் பண்ணி பேசலாம், ஒரு சைடு காவல்துறையை எதிர்த்து பேசலாம், ஒரு சைடில் இந்த அரசியல் நிகழ்வுகளை வந்து அரசியல் கட்சி ஒழுங்காக நடக்கலைன்னு சொல்லலாம். ஒருத்தங்க அது அப்படி வரலையே, எல்லாமே ஒரு சைடாக இருக்கிறதுனால தான் எதிர்கட்சியை நோக்கி கேள்வி எப்படி நான் தான் சொல்கிறேன், யார் வேணாலும் அவங்கவுங்க சைடை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி பேசுறது சார். நான் ஒன்று உங்களை கேட்குறேன் சார்,
தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு நம்ம சொல்லிட்டு தமிழ்நாடு அமைதிக்கு குந்தகம் நடக்கக்கூடிய செயல்ல யாரு சார் முன் யோசனையா நடந்துக்கணும்? ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னு தெரியும். கடந்த 4 நிகழ்ச்சியிலையும் அந்த கூட்டமும் அந்த கூட்டத்துக்கு வந்து நீங்க இன்னொன்னு கவனிக்கணும் சார், இளைஞர்கள் கூட்டம் சார். அட்ரினல் சுரப்பி அதிகமா இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரும்போது அவங்களுக்கு அந்த பிரியத்தை எப்படி காமிக்கிறதுன்னு கூட தெரியல சார். அப்ப அந்த இடத்துல கட்சி தலைவருக்கு ஒரு கடமை இருக்கா இல்லையா சார்? நீங்க எல்லாருமே கட்சி நடத்துறீங்க, எல்லாருமே பரப்புரை போயிருக்கீங்க எல்லா இடங்கள்லையும். திரு விஜயகாந்த்ல தொடங்கி நம்ம வந்து திரையுலகத்திலேருந்து வந்தவங்க கூட, அல்லது திரு வைகோ அவர்களோ, எல்லா கட்சி தலைவர்களும் இன்னைக்கு வந்து திரு எடப்பாடி வரைக்குமே ஒரு சிக்கல் இருக்கு. அல்லது திரு திருமாவளவன் அவர் திருச்சி மாநாடு சொல்றாரு, அங்க வந்து பல முறை அவரே தான் ஒழுங்குபடுத்துறாரு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி. அப்ப அந்த முயற்சிகளை யார் செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரி இளைஞர்கள் அவங்களுக்கு இன்னும் அனுபவம் கிடையாதுன்னா அவங்கள பக்குவமா நடத்த வேண்டிய பொறுப்பு ஒரு கட்சி கிடையாதா? அவ்வளோ பெரிய கிரௌட்ல சார் அவர் யாருக்குன்னு போய் சொல்லி அவர் திருத்த முடியும்? மைக்ல சொன்னா போறோம் சார். இப்படி ஒரு நிலைமை இருக்கு, அமைதியா அவர் மைக்ல அப்படி கூட ஒண்ணும் வரலையே. தண்ணியை கூட ஒரு பக்கெட் அந்த தண்ணி பாட்டிலே தூக்கி கூட கீழே கொடுத்தாரு. கூட்டத்துல அதை போடலாமா? இல்ல அது வேற என்ன பண்ற, மேல இருந்து கீழே உடனே அர்ஜென்ட்னு கேட்கும்போது கொடுக்கத்தானே வேணும். அது ஒரு பதட்டத்துல செயல்படும் போது நான் இப்ப அவரை குற்றம் சொல்றதுக்கு எனக்கு இல்லை. ஆனா ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டா கூட்டத்தினுடைய இது எப்படி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரி, அது விடும், அது கடந்து வரும். அர்ஜென்ட்ங்கும் போது என்ன சார் பண்றது? அவசர நிச்சயமா கொடுக்கணும். காலகட்டத்துல அது எப்படி வேணா நடக்கும் சார். கொடுத்துட்டு அப்ப அவசரன்றதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா சரி அவர் வந்து நான் வந்து இப்போ அவர் விஜயோட நிகழ்வுகளை பேசுறதுக்கு வரல சார். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை சார், ஒரு அரசியல் கணக்கை நீங்க போடுறீங்களா? சொல்லுங்க சார். சார் நான் தமிழ்நாடு கூட்டணி கணக்கை போடுறீங்களா சார்? இல்ல சார், அதுக்கு எதுக்கு சார் இப்போ கூட்டணிக்கு வந்துட்டீங்க வேகமா? இல்ல இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொல்றாங்க, தமிழிசை அவர்கள்லாம் சொல்றாங்களே, வானதி அவர்கள் இண்டிகேஷன் கொடுக்குறாங்களே. எல்லா அரசியல் கட்சிக்கும் கூட்டணிங்கிற விஷயம் தவிர்க்க முடியாது. இப்போ வந்து திமுக கூட்டணியே தேவையில்லையா சார்? கூட்டணியே இல்லாம இந்த 2026 எலெக்ஷனை பார்த்துருவாங்களா அவங்களுக்கும் கூட்டணி சார்? கூட்டணி கணக்குக்கும் மக்களோட பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமே இல்லை சார். 41 பேர் இறந்து போன நிகழ்ச்சி, அதுல இருக்க உண்மைத்தன்மை என்னன்னா சார், இப்ப கொள்கை எதிரின்னு உங்களை சொல்றாரு சார். அவரு கொள்கை எதிரி மீது குறைந்தபட்சமான கோபம் கூட பாஜகவுக்கு வரமாட்டேங்குதுன்னு இவங்க கேட்குறாங்க சார். அவர் அரசியல் பண்ணுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கு சார். இப்போ நாங்களும் ஆளுங்கட்சி சார். எங்களுக்கு வந்து இந்தியாவே பொறுப்புல இருக்கும்போது எங்களுக்கு தமிழ்நாடும் ஒரு பொறுப்பு தான் சார் செயல்படும். அதனால தான் சார் நாங்கள் டெல்லியிலேருந்து உடனே கமிட்டி அனுப்பணும். இப்போவும் நீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது நடந்த நிகழ்வுகளை என்னங்கிறத தொடர் கண்காணிப்புல தான் தமிழ்நாடு இருக்குங்கிறது விஷயம் தெரிஞ்ச எல்லாருக்குமே இருக்கும் சார். ஏன்னா இதனால ஃபர்தர் எலிவேட் ஆகி மேற்கொண்டு ஃபர்தர் பிரச்சனைகளை இளைஞர் மத்தியில் வரக்கூடாது சார். ஒன்னே இதில் சொல்ல விருப்பப்படுறேன் சார், யாரை வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லட்டும் சார். இந்த சூழ்நிலையில் இளைஞர்கள் மனம் தவறாம செய்யறதுக்கு அரசோட தன் கடமையும் சேர்த்து பண்ணாங்கறதுல சமூக பொறுப்பே இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. நாம எல்லாமே கவலைப்பட வேண்டியிருக்கு. நான் பேசுறேன், அதுவும் குறை சொல்றதுக்கு இல்ல. அதுல வந்து ஒரு சமூக பொறுப்போட தான் இந்த அரசாங்கம் ஓரளவுக்கு அதுல கண்காணிப்பா நடந்தது. ஆனா என்னோட கருத்து என்னன்னா, கடைசியில பாத்தீங்கன்னா அறம் தான் ஜெயிக்கும். சரி, ஓகே, அறமே வெற்றி அடையும். ஏன்னா இப்படி அந்த 26ல எது அறம்ங்கிறது தெரிஞ்சிடும். இப்ப நீதிங்கிறது போல நீங்க அறம் சொல்றீங்களா, இல்ல அது வேற வேற வார்த்தைகளா? அறம் வெற்றி அடையும். ஆனா அறம்ங்கிறது மனசாட்சி சம்பந்தப்பட்டது. ரைட், அதுல கண்டிப்பா அறமே வெற்றி அடையும். ரைட் குபேந்திரன், இது வந்து அரசாங்கம் தடுத்து நிறுத்திருக்க முடியும்னு எதிர்க்கட்சி சொல்லக்கூடியது ஒண்ணு. அதுக்கு பிறகு இது அரசியலா நகருதா? கூட்டணி என்னவா வந்தாலும் இது ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஒரு இடத்துக்கு போதா? கரூர் இந்த சம்பவம்ங்கிறது இப்ப அரசியல் கூட்டணியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கா? இந்த தலைப்புக்குள் போவதற்கு முன்பு சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சட்டமன்றத்தை செய்தியாளனாக கவர் செய்தது வந்து 1993 to 2008. இத்தனை ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் எப்படிலாம் நடந்திருக்கிறது பல முறை பார்த்துருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி எப்படி சட்டமன்றம் நடந்திருக்கிறது என்பது எல்லோரும் பேசிட்டாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் என்ன விஷயம் விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும்? எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்கணும், முதலமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சேர்ந்த பரந்தாமன் இருக்கிறார், விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த ஷானவாஸ் இருக்கிறார். அவங்களுக்கு